ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சமையல் எப்படி ஓவர் ஷேடோ பண்ண முடியும்? என்னால முடியும். இப்ப ஒரு ஆள் சொல்றேன்னா அப்ப எல்லாரும் உங்களை சொல்றாங்கன்னா நீங்க தான் தப்பா இருப்பீங்க. உட்காரணுமே அப்படின்றதுக்காக நான் வந்து பண்ணல சார். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. ரிலாக்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் இங்க உட்காருவேன், எங்க வேணாலும் பண்ணு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இதை பத்தி பர்சனலா சொல்றதுக்கு நீ கேவலமான ஒரு பிரிவு. மானம் போச்சு, அவ்வளவுதான். கேவலப்பட்டு நிக்கிறது நீ, அசிங்கப்படுறது நான் இல்ல, நீதான். எவ்வளவு பொழப்பு இருக்கு, இதெல்லாம் கேவலமான பொழப்பு. சோத்துல உப்பு போட்டு சாப்பிடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறான். சொல்லுவாங்க அறிவிலே கம்ருதேன். மக்களே, எங்க திரும்பினாலும் எதிரில இவனே வந்து நிக்கிறானே. சொன்னதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப தோணுது அவ சொன்னது கரெக்டா தான் இருக்கும். ஆகா வச்சாடா ஆப்பு வச்சா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக். ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா vlog. எல்லாருக்கும் எங்களோட சாசி சங்கீதா ஃபேமிலி எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட எபிசோட் 15ஓட சண்டே எபிசோட் தான் பார்க்க போறோம். சண்டே எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா, சண்டே எபிசோட் வந்து எப்பயும் போல மாசா இருந்துச்சு. இதுல எங்களுக்கு என்னன்னா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த லைவ்ல போயிருந்தோம். சண்டே எபிசோடும் இருந்து நாங்க பார்த்துட்டு தான் வந்தோம். சண்டே எபிசோட் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாட்டர்டேவோட சண்டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க நேத்தே சொல்லியிருப்போம், சண்டே எபிசோட் சூப்பரா இருக்கும், செம்ம ஜாலியா இருக்கும். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே ஃபன்னா சண்டே எபிசோட் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு சாட்டர்டே எபிசோடோட கம்பேரிட்டிவ்லி. ஆமா, சண்டே எபிசோட் வந்து என்னடா இவ்வளவு லாங்கா போகுது அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் இருந்தது. ஆனா சேம் டைம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் டைம் வந்து சாட்டர்டே எபிசோடோட சண்டே எபிசோட் வந்து அதிகம். பட் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, எங்களுக்கு வந்து சாட்டர்டே எபிசோட்ல நாங்க வந்து போயிருந்தப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த ஷோல வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து காஸ்டியூம் எடுத்துட்டு போவாங்க. அப்போ வந்து சாட்டர்டேக்கு இது சண்டே இதுன்னு சொல்லிப்பாங்க. சண்டே நீங்க சாட்டர்டே எபிசோட்ல வந்து நீங்க பாத்திருப்பீங்க, நேத்து விஜய் சேதுபதி போட்டிருந்தாங்க இல்லையா, அதான் கிரே கலர் கோட். அதுக்கப்புறம் இன்னொரு ஒண்ணு இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூல வந்து அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் வந்து உள்ள ஒரு ஒயிட் கலர் டி-ஷர்ட் மாதிரி தான் காமிச்சு சண்டே போட போறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அசிஸ்டன்ட் ஏடிக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து சர்ப்ரைஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே. அவர் என்ட்ரி கொடுத்தது பாத்தீங்கன்னா வேஷ்டி சட்டையோட என்ட்ரி கொடுத்தாரு. மாசா இருந்துச்சு. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது தீபாவளி செலிப்ரேஷனுக்காக என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்ற. சும்மா ரொம்ப அழகா குட்டியா தங்க கலர்ல ஒரு செயின் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு. வந்தவனே அவர் வந்து எப்பயுமே வந்து எல்லாரையும் வந்து பார்த்து பேசிட்டு எங்க எல்லாருக்குமே வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிதான் வந்து ஷோவை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்னைக்கு ஷோ பக்கம் போறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தீபாவளி நம்ம வந்து ரொம்ப வந்து வருத்தெடுக்க வேணாம், கொஞ்சம் ஜாலியா போலாம், ஜாலியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாரு. நம்ம வந்து வினோத் கிட்ட கேக்குறேன், வினோத் சொல்லுங்க வினோத், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு. என்ன பிரச்சனையா? ஆக்சுவலி எபிசோட்ல லைவ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியவே இல்லை, என்ன பிரச்சனை பத்தி கேக்குறாருன்னு தெரியலையே அப்படின்னு. அப்புறம் அவரே சொல்லுவாரு, உங்களுக்கு ஒரே ஒருத்தரோட தான் வந்து பிரச்சனை இருக்கே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்பதான் அவருக்கு புரியும். ஓ, திவாகரை பத்தி கேக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் பத்தி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த இன்ஸ்டாகிராம திறந்தாலே இந்த வந்து இந்த ரெண்டு கப்பலோட அட்டகாசம் தான் மெய்யழகன் காம்போன்னு சொல்லிட்டு அவங்க பேரு வேற வச்சுட்டாங்க. சோ அந்த இன்சிடென்ட் நம்ம பாத்திருப்போம். அவர் வந்து ஜோசியம் பாக்குறது, அவர் வந்து என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, என்னால தூக்கவே முடியல, இவர் கொரட்டை விடுறாரு, நான் அங்க போய் படிக்கிறேன், இங்க போய் படிக்கிறேன், இங்க போய் படிக்கிறேன், ஆனா அவர் எங்கேயுமே வந்து தூங்க விட மாட்டாரு, டார்ச்சர் பண்றாரு. அப்பா சார் என்ன வந்து பொண்ணு பார்க்க சொல்றாரு, தவற வச்சு கிணறு இருந்தா 6 பேர் இறந்துருப்போம் உள்ள வந்து. திடீர்னு பாத்தீங்கன்னா நைட்டு எழுப்பி விட்டு என்னோட ராசி தனுசு ராசி, எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும், பிக் பாஸ்லயும் பையனும் பொண்ணும் பாத்துக்கிற வீடியோ வைரல், தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் நீங்க 2 பேர் பாத்துக்கிற வீடியோ வைரல். என்ன குறுகுறுன்னு பாக்குற, யாருக்கிட்ட காம்பினேஷன் பாக்குறான். சோ அத மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவங்க அப்பா கிட்ட பேசுறதுலாம் என்கிட்ட கேக்குறாரு, சார் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்க சொல்றாரு சார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒருத்தவங்க தலையை அழுத்த சொல்லலாம், ஆனா எவ்வளவு நேரம் அழுத்த சொல்லலாம், நான் பாதி தூங்கிட்டதுக்கு அப்புறம் என்னை எழுப்பி இன்னும் கொஞ்சம் தலையை அழுத்துன்றாரு, ரொம்ப டார்ச்சரா இருக்கு. அப்புறம் எப்படி சொல்ல, ஆனா விஜய் சேதுபதி சார் வந்து வேற ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு ஆக்சுவலி, அதனால வந்து அவர் வந்து கேட்டுனே இருப்பாரு ஆக்சுவலி. இன்னும் ஒண்ணு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் அவரே சொல்லுவாரு உங்களுக்கு ஒரு பேர்ல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி எடுத்து கொடுப்பாரு. ஆமா இந்த வினோத் எல்லாரையுமே வந்து வினோத்னு சொல்லிடுறாரு. எதுக்கு என்ன வினோத்னு சொல்றேன், இப்படிதான் சார் போய் நாமினேஷன் என் பேர் சொல்லி விட்டுறான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. 2 வாட்டி சொல்லிட்டு வந்துட்டு எங்கிட்ட வந்து சொல்ல சாரி தெரியாம உன் பேர் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. இதே மாதிரி லைவ்ல ஒண்ணு காமிச்சாங்க, இது வந்து எபிசோட்ல வரல. என்னன்னா எல்லாருக்கும் வந்து ஓடோமாஸ் கொடுத்தாங்களா, ஏன்னா வந்து கொசு கடிக்குதுன்னு சொல்லி ஓடோமாஸ் கொடுத்தாங்களா. அவர் என்ன கொடுக்குறாங்கன்னே தெரியாம அந்த ஓடோமாஸை வாங்கி மூஞ்சி ஃபுல்லா பூசிக்கிட்டாரு சார் அப்படின்னு சொல்லி. அது ஓடோமாஸ் அது மூஞ்சி ஃபுல்லா பூசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதயா அப்படின்னு 2 சண்டை போட்டுச்சு போல, அதெல்லாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப இங்க காமிச்சதுல வந்து சொல்லியிருப்பாங்க அத்தர் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அத்தர் கொடுக்கும்போது அது எதுவும் நீலகிரி தெரிஞ்சுட்டு அதையே எடுத்து தடவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னா சிரிப்பா இருந்துச்சு எபிசோட் இன்னைக்கு ஸ்டார்டிங். அந்த லைவ்ல வந்து இன்னும் நிறைய வந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம வீட்லயே இன்னொரு 3 எலிஸ் இருக்காங்க. அந்த எலிஸ் எலிஞ்சிங்கன்னு சொல்லிட்டு நம்ம சபரி, பிரவீன் அண்ட் விக்ரம் அந்த எலி மாதிரி 3 எலி ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்துச்சுனா எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து லைவ்ல 18 பேரையும் பார்த்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எபிசோட்ல நம்ம லைவ்ல பாத்தீங்கன்னா 18 பேரையும் வச்சு 18 பேருக்குமே இண்டிவிஜுவலா வச்சு பண்ணிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா இங்க வந்து ஒரு 4-5 பேர் மட்டும் காமிச்சாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்ல வந்து எனக்கு வந்து கம்ருதீனை காமிச்சும் போது டே தம்பிள்ஸ் நினைச்சு என்ன தூக்கிடுவான்டா அவன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வியான் வந்து ரொம்ப பிடிச்சது. நீ எலிய பார்த்தாவே எப்படி பண்ணுவோம், நீ என் பக்கம் வராத அப்படிதான் சொல்றாடா. சூப்பரா இருந்துச்சு. திவாகர் இல்லையா வயிற்றுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி, அது வயிறு இல்லடா அது வாய்டா அப்படின்னு சொல்றேன். சோ நல்லா ஃபன்னியா போயிட்டு இருந்துச்சு. அதுவும் சீரியஸ் மூடுக்கு வந்துடணும். ஃபன் எல்லாம் ஓரம் கட்டி இப்ப யாரும் சிரிக்காதீங்க, நம்ம சீரியஸான ஃபேஸ்ல வந்து நம்ம ஒண்ணு கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துஷார்ட்ட கேக்குறாரு. துஷார் எழுந்துருங்க, நீங்க தானே போன வாட்டி வீட்டு தலையா இருந்தீங்க, அப்ப இந்த வீட்லன்னு ஒரு டிபார்ட்மெண்டா வச்சிருப்பாங்க கரெக்டா? என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க பேரை சொல்லுங்க அப்படின்னாரு. ஆனா இதை வந்து எபிசோட்ல காட்டல. அப்படின்னும் போது அவருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட், 4 டிபார்ட்மெண்ட்னாரு. முதல்ல கிளீனிங்கு, கிச்சனு, வாஷிங்கு, அந்த பாத்திரம் வெசல் வாஷிங்கு, பாத்ரூம்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லக்ஸரி ஹவுஸ் கிளீன் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அப்ப மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு. அப்புறம் இவர் சொன்னார் ஆமா 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு. அதுல யார் யார் இருக்குன்னு சொன்னோன்னு அவங்க பேர் சொன்னாங்க. அவங்க பேர் சொல்லும் போது ஆக்சுவலி நிறைய கிளம்சினஸ் அவருக்கே தெரியல, மாத்தி சொல்லி அப்புறம் அவங்க சொல்லி கடைசியில ஒரு கோர்வைக்கா வந்துட்டு சரி யாரு இந்த பெஸ்டா பண்ணது இந்த டீம்ல, இதுதான் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம். ஆமா யாரு வந்து பெஸ்டா பண்ணது டீம்ல சொன்னோனே. கிளீனிங்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பிரவீனை சொல்லியிருப்பாங்க, குக்கிங்ல வந்து எஃப்ஜேவை சொல்லியிருப்பாங்க, வெசல் வாஷிங்ல வந்து அப்சரா சொன்னாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் வாஷிங்ல வந்து விக்ரம் நல்லா பண்ணாரு அப்படின்னாங்க. சரி இதுல யாருக்காச்சும் இந்த முடிவுல யாருக்காச்சும் ஒப்பீனியன் டிஃபர் ஆகுதா அப்படின்னு யாராவது கேட்கும் போது நம்ம பார்வதி எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. அப்புறம் நம்ம பார்வதி அக்கா நான் வரேன் அப்படின்னு பார்வதி அக்கா வந்து சார் எனக்கு தெரிஞ்சு வந்து கலை நல்லா சமைக்கிறான், சூப்பரா சமைக்கிறான், ஆனா அவனுக்கு வந்து அவனுக்கு சமைக்கிறதுக்கான வாய்ப்பும் எதுவுமே ஸ்பேஸ் கிரெடிட் போக மாட்டுது அப்படின்னு சொன்னோனே அவனே வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணி என்கிட்ட சொன்னா அப்படின்னு. அப்படியா அது உங்ககிட்ட சொன்னானா, அப்ப நீ உட்காரு கலை, நீ எழுந்துரு, நீ சொல்லு இத பத்தி அப்படின்னாரு. கலையும் எழுந்தவனே வந்து சொல்லுவாரு ஆமா சார் எப்பயுமே பாத்தீங்கன்னா டெய்லி வந்து நான் அந்த சாப்பாடு எடுத்து அடுக்கி வச்சு இந்த ரேஷியோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து இது பண்ணிடுவேன். ஆனா வந்து எண்ட் ஆஃப் த டே கிரெடிட் வந்து எனக்கு வர மாட்டேது, எண்ட் ஆஃப் த கிரெடிட் வந்து வேற யாருக்கோ தான் போகுது. எப்படின்னா இப்ப இது இவன் எல்லாம் பண்ணி வச்சிருவான், நான் பண்ணி வச்சோடனே நம்ம கனியக்கா வந்து என்னடா பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது சபரி போய் சொல்லுவானா அக்கா சாப்பாடு வச்சுட்டேங்க்கா, இது பண்ணிட்டேங்க்கா சொன்னா. சாப்பாடு வச்சுட்டோம்க்கா, நாங்க வச்சுட்டோம்க்கான்னு சொல்ல மாட்டானா, நான் வச்சுட்டேங்க்கா அப்படின்னு அவன் சொல்றான். என் கிரெடிட்டையும் சேர்த்து சபரி எடுத்துக்கிறான். சபரியோட கையில தான் அந்த கரண்டி இருக்கு, யாருக்கும் வரமாட்டேது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்படின்னோடனே ஏன் அப்படி வரமாட்டேது அப்படின்னா நீங்க போய் அதை கேட்டீங்களா அப்படின்னோடனே இல்ல நான் கேட்கல, நான் அப்புறமா பொறுமையா பேசினேன்னா உங்களோட தேவைய நீங்க போய் கேட்டாதானே சார் தெரியும், நீங்க கேட்காமலே அது உங்க தேவை எப்படி அவங்களுக்கு புரியும், நீங்க நல்லா பண்ணுவீங்க தேவைப்படும் வேணும்னு அப்படின்னா. அப்ப சபரிக்கிட்டையும் கேட்பாங்க, அவர் வந்து உங்ககிட்ட கேட்டாருன்னா என்கிட்ட கேட்கவே இல்லை, கேட்டிருந்தா நான் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். இது ஆக்சுவலி 24 இதுல வரல, லைவ்ல வரல, இதுல வரல, லைவ்ல இது நடந்துச்சு. லைவ்ல இன்னொரு விஷயமும் நடக்கும். நம்ம துஷார் இருக்கும் போது என்ன பண்ணிருப்பாருன்னா வினோத் இருக்கார்ல, வினோத்தை வந்து பர்டிகுலரா
எப்படி பண்ணிருப்பாருன்னா லக்ஸரி டீம் இப்ப ஏதாவது கேக்குறாங்கன்னா அதுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு அவர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. வினோத் இல்ல பிரவீன் சாரி பிரவீனை வந்து அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப எப்படின்னா எதுக்கு ஆல்ரெடி 3 குக்கு இருக்காங்க, ஒரு குக்குக்கு இன்னும் வேலையே கொடுக்கல நீங்க, அப்ப தேவையில்லாம எதுக்கு பிரவீனுக்கு வேற எக்ஸ்ட்ரா குக்கு கொடுக்குறீங்கன்ற டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து இப்ப நாங்க ஒரு பண்ணிட்டு இருக்கோம், அப்போ வந்து இப்ப சப்போஸ் வந்து லக்ஸரி டீம்ல எக்ஸாம்பிள் வந்து ஒரு நூடுல்ஸ் பண்ணித்தான்னு யாரோ ஒருத்தன் கேக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து வினோத் கேக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வினோத்துக்குன்னு செய்யும் போது அதை பார்த்துட்டு வந்து கொஞ்ச நேரத்துல வந்து திவாகரோ சுபியோ வந்து கேக்குறாங்கன்னா அப்ப அவங்களுக்கும் செய்யணும். பிக் பாஸ் டீம் செய்யற போது டைம் ரொம்ப பிக் பாஸ்க்கு குக்கிங் லாங்கா போகுது, இவங்களுக்கே நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுனால நாங்க பிரவீன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க கலைக்கே வேலை இல்ல, கலையே காய்கறி கட்டி கொடுத்ததோட நின்று போயிடுறாரு. அப்ப கலைக்கு கொடுத்துருக்கலாம் அந்த வேலையன்ற மாதிரிதான். அப்ப வந்து நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, பாரு அப்ப உங்ககிட்ட கலை சொன்னது தப்பு பாத்தீங்களா, அவருக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்காம இல்ல, அவரு போய் வாய்ப்பு கேட்கல, அவரு போய் உட்கார்ந்து இப்படி பேசுறாரு அப்படின்னு. அப்ப இப்ப புரியுதா அவர் சொன்னது எந்த அளவுக்கு தப்புன்னு அப்படின்னு. ஆமா நான் கேட்கல, நான் இனிமே கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம கலை சொல்லுவாரு. நீங்க உட்காருங்க கலை, எல்லாம் சொல்லும்போது கேட்டுக்கலாங்கிற என்னோட ஒப்பீனியன், உட்காருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா துஷார் எப்படி அந்த வீட்டு தலைய வந்து பண்ணாரு, அவரோட ஆறு வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து அவர் தலை மாதிரி அவர் நடந்துக்கல. அவர் என்னன்னா மெஜாரிட்டி பீப்புள் என்னத்துக்கு ஓகே சொல்றாங்களோ, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை 2 பக்கமும் ஆராய மாட்டுறாரு. யாரா ஒருத்தவங்க தப்புன்னு சொல்றாங்க, 17 பேரும் சரின்னு சொல்றாங்கன்னா அப்ப மெஜாரிட்டி சரின்னு தான் சொல்லுதுன்னா அப்ப மெஜாரிட்டி சரிதான், அப்ப நீ தப்பு தானே. அவர் டைரக்டா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. அதை வந்து கலந்து பேச மாட்டுறாரு. அதை வந்து அது என்னன்னு கூட பார்க்க மாட்டுறாரு. அப்படின்னும் போது அப்ப வந்து நம்ம விஜய் சேதுபதி கேட்பாரு, நீங்க அப்படிதான் இருக்கீங்களா, ஏன் மெஜாரிட்டியோட சைடு வந்து நீங்க போறீங்க, நீங்க ஏன் கேட்கலன்னு. அப்ப சொல்லுவாரு, இல்ல சார் பார்வதி வந்து அந்த மேல ஏறி உட்கார்ந்தாங்க, அதை நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் தப்புன்னு. ஓகே பார்வதி மேலே ஏறி உட்கார்ந்த வரைக்கும் சரி, அதுக்கு நீங்க கேட்டீங்க, ஆனாலும் நீங்க ஒரு வாட்டி யோசிச்சிருக்கணும்ல நம்ம மெஜாரிட்டி சைடு தான் போறோமான்னு. இல்ல சார் அந்த டிசிஷன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து அது தப்புன்னு சொன்னேன் அப்படின்னோடனே பாயிண்ட்ல நான் வந்து மெஜாரிட்டி சொல்றேன் சார், நான் பண்ணிருப்பேன் உண்மையா சொல்றேன், விஷயம் நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. உடனே வியானாவோ சுபிக்ஷா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. சுபிக்ஷா என்ன சொல்லுவாங்கன்னா சார் இவங்க வந்து பார்வதி வந்ததுக்காக தப்புன்னு சொல்றாங்க, ஆனா அன்னைக்கு வந்து நாங்க வந்து 2 பேர் வந்து சாப்பாடு சாப்பிட்டு வச்சிருந்தோம், ஆக்சுவலா இவங்க வந்து 10 பேருக்கான சாப்பாடுல வந்து உப்பு போடுறாங்க, அது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு நான் கேட்கும் போது அவர் வந்து சரியாவே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. கேட்டதுக்கு வந்து நீங்க வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்றீங்களான்ற மாதிரி கேட்கிறாருன்னு. இல்ல நான் அப்படி கேட்கணும்னு வியனா சொன்னாங்க. ஆமா நீங்க கேட்டீங்க, என்கிட்ட கேட்டீங்க, நான் சொன்னேன், நீங்க வந்து நாங்க வந்து கேட்டோம், நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க ஒரு வாய் கொஞ்சோண்டு சாப்பாடை வேஸ்ட் பண்ணதுக்கு முந்தா நாள் 2 பவுல் சாப்பாடு வந்து வச்சுட்டு வந்தாங்களா, அதுக்கே வந்து சொன்னீங்களா நீங்க சாப்பாடை வேஸ்ட் பண்றீங்க, இது வந்து ஃபார்மர் உரியது அப்படின்லாம் வந்து நீங்க கேட்டீங்க. ஆனா 10 பேர் சாப்பாடுல வந்து நீங்க உப்பு போட்டிருக்கீங்க, அப்போ நீங்க இந்த கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நாயோ நான் கேட்டதுக்கு நீங்க வந்து எங்க கிட்ட பார்வதி மேலதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு. அப்ப வந்து சரி இருங்க, இல்ல பார்வதிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டோன்னே நம்ம விஜய் சேதுபதி வந்து நம்மளோட துஷார்ட்ட போவார். துஷார் இதுக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க, இதுக்கு என்ன கரெக்டான முடிவு சொன்னீங்க அப்படின்னோடனே சார் இல்ல சார் நான் போய் பிக் பாஸ் டீம்ல கேட்டேன், உப்பு போட்டீங்களான்னு கேட்டேன், ஆமா உப்பு போட்டோம்னு சொன்னாங்க, எதுக்கு உப்பு போட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவங்களை வெளியே வர வைக்கிறதுக்காக நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி உப்பு போட்டோம் அப்படின்னோம், அதனால அது எனக்கு ஓகேவா இருந்துச்சு அதனால விட்டுட்டேன். அப்ப அது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க விட்டுடுவீங்களா? நீங்க யார் எந்த வீட்டுக்கு சார் தலை, நீங்க 2 வீட்டுக்கும் தானே தலை, அப்ப 2 வீட்டுக்கும் சமமா தானே முடிவு எடுக்கணும். இவங்க அதிக பேர் இருக்காங்க, இவங்க ஓகே சரின்னு சொன்னா நீங்க விட்டுடுவீங்களா? அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி இது ஒரு மெஜாரிட்டி பீப்புள் ஓகே சொன்னா அதுக்கு எப்படி நீங்க ஒத்துப்பீங்க? அந்த வீட்டு சைடும் நீங்க பாக்கணும்ல, ஒரு சொல்யூஷனே பண்ணாம நீங்க எப்படி மெஜாரிட்டி சைட் பண்ணீங்களா? ஆமா தப்பு தான், இந்த சைடு நான் மெஜாரிட்டி போயிட்டேன் அப்படின்னு. யாரு முதல்ல உப்பு போட்டது அப்படின்னா எல்லாரும் வாழ கப்பச்சிப்புன்னு முடிப்பாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க கனிதான் சொல்லிட்டு இல்ல கனி கூட சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் எழுந்து நாங்க எல்லாரும் ஒன்னா போட்டோம் சார், எல்லாரும் ஒன்னா போட்டோம் சார் அப்படின்வாங்க. அப்புறம் அவரே தான் சொல்லுவாரு, கனி ஏஞ்சி சொல்லுங்க என்ன ஆச்சு அப்படின்னு, ஏன்னா தெளிவா சொல்லுங்க அப்படின்னா. யாருமே அதுக்கு யாரு போட்டது உப்பு, ஏங்க நீங்க தானங்க பண்ணி விளையாடுனீங்க, நீங்க தானங்க போட்டீங்க, நான் மட்டுமே பேசிட்டு இருக்க முடியுமாங்க, நீங்க பதில் சொன்னாதானங்க பேச முடியும், நீங்க என்ன பண்ணீங்கன்றது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு விஜய் சேதுபதி டென்ஷன் டென்ஷன் ஆயிட்டாரு அவர். அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க
கனி சொல்லுவாங்க, கனி, எஃப்ஜே, நம்ம சபரி எல்லாரும் வந்து சொல்லுவாங்க நாங்க உப்பு போட்டோம். ஏன் போட்டோம்னா இவங்க எப்பவுமே ஏஞ்சிக்க லேட் ஆகுது, தூங்குறாங்க, அப்புறம் நாங்க சாப்பிட லேட் ஆகுது, அதனால அந்த அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணுன்றதால உப்பு போட்டோன்னே அவர் ட்ரை பண்ணி நீங்க எதை சொல்ல சொன்னா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க உட்காருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி கேட்பாரு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் உப்பு போட்டீங்களா இல்ல ஒளிச்சு வச்சிங்களா அப்படின்னு கேட்பாரு. நாங்க ஒளிச்சு வச்சோம் அப்படின்னு. சரி உப்பு போட்டீங்களா ஒளிச்சு வச்சிங்களா அப்படின்னா நாங்க உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒளிச்சு வச்சோம். ஏன் ஒளிச்சு வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிங்கன்னா இல்ல நாங்க தெரிஞ்சேதான் ஒளிச்சு வச்சோம், அப்பதான் அவங்க பாப்பாங்க. அவங்க வந்து தேடி வந்து அதை எடுத்துட்டு போய் அவங்க ஜெயிச்சிட்டோம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஜெயிச்சுக்க மாட்டாங்க. அப்ப வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாரு மாஸ்டர் பிளான். அவங்க வந்து கஷ்டப்பட்டு தெரியாத மாதிரி தெரியற மாதிரி வைப்பாங்களாம். அதை நம்ம எடுத்துட்டு போய் சாப்பிட்டோன்னே சாப்பிட்டு சாவுங்கடா அப்படின்ற மாதிரி நீங்க பண்றதுக்கு பண்ணிருக்கீங்க. வேற லெவல் பிளான் தான் இது போயிட்டு சாப்பிடும் போது சாவுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து நம்ம துஷாரை கேட்பாரு, துஷார் இதுக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கணும். நீங்க தப்பு பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கணும், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். நீங்க போய் கேட்டீங்க, அவங்க இதை சொன்னாங்க, ஓ அப்படியாக்கா அப்படின்னு சொல்லி நீங்க போறதுக்கு நீங்க எதுக்கு கேப்டன்? இங்க இருந்து அங்க சொல்றதுக்கும் அங்க இருந்து இங்க சொல்றதுக்கு எதுக்கு கேப்டன்? அதுக்கு வீட்டுல இருக்காங்க யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுக்கு எதுக்கு தலைன்னு ஒருத்தவங்களை வச்சாங்க அப்படின்னாங்க. சரி இதெல்லாம் கூட உடுப்பா, நீ போன வாட்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே வாயை கட்டிக்கிட்டு நான் பயங்கரமான தலை வீட்டு தலையா இருப்பேன்னு, அது எனக்கு இப்பதானே புரியுது, அதுக்கு நீ வேற மீனிங் சொல்லியிருக்கேன்னு. இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா, இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை. துணியெல்லாம் கட்டி நான் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவேன், அதுக்குள்ள உங்களுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் வந்து ஒரு சின்ன பையனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது கிடைச்சா அதை வந்து எவ்வளவு சுகமா எடுத்து பண்ணணும், அது எவ்வளவு சுகமா இருந்தது. அதை வந்து இத்தனை பேர்ல வந்து நம்ம 18 பேர் நான் கம்பேர் பண்ணி பார்த்தா இவங்க எல்லாரும் நீ தான் கொஞ்சம் சின்னதா இருப்பேன், இதை ஹேண்டில் பண்ணி அதை ஒரு காட்டுறது வந்து எவ்வளவு காட்டியிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வெளியே கூட கிடைச்சிருக்காரு. யார் சின்ன பையனை ஒரு தலைவனா வச்சு பண்ணுவாங்க இந்த எபிசோட். நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் உங்ககிட்ட. நீ என்ன பண்ண, மைக்கு ஏமா போல மைக்கு போட மாட்டேன், பக்கத்துல ஒருத்தன் தூங்கி நிக்கிறான், இங்க தூங்கி நிக்கிறான், அவனை எழுப்ப மாட்டேன். இந்த இருக்கு நம்ம அங்க இருக்கீங்க மாட்டேன். அவன் கடைசியில தூக்கத்துல இருந்து நாய் குலைச்சி எழுஞ்சி வந்துட்டு ஏய் மைக்கு போடாம நீ இருக்கடான்னு சொல்லிட்டு அவன் திருப்பி சொல்றான். நீ போய் திருப்பி மைக் போடாம திருப்பி வர, மறுபடியும் நீ வந்து அவன் சொல்லி நீ போற. அப்ப நீ என்ன கேப்டனு? உன்னோட கான்சென்ட்ரேஷனே கேம்ல இல்ல, நீ கேம் விளையாடதான் வந்திருக்க, நீ எங்கேயோ உன்னோட கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால இந்த பதவியை வந்து நீ சரியாவே பண்ணல. உன் கான்சென்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா வேற எங்கேயோ டைவர்ட் ஆகுது. எக்ஸாக்ட்லி. அந்த வார்த்தையை 2-3 தடவை ஒரு அழுத்தி சொன்னாரு. அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் அவர் அழுத்தி சொன்னும் போது கேமராமேன் ஒரு கேமரா போக்கஸை திருப்பினா இருப்பாருங்க, அதுல கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இது எங்க போச்சு அப்படின்றது. அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் துஷார் அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, எனக்கு புரியுது சார், எனக்கு இது தப்பு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் எனக்கு கேப்டன்சி கொடுங்க, அதுக்கப்புறம் நீ நெக்ஸ்ட் டைம் கேப்டன் ஆகாம போ, இந்த டைம் நீ சரியா பண்ணல. ஏன் அவருக்கு விஜய் சேதுபதிக்கு என்ன ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா, அதெல்லாம் கூட முடியா இங்க படுத்து தூங்கின்னு இருக்காண்டா அவனை எழுப்ப முடியல உன்னால, நாய் கொலைக்கிறது உனக்கு தெரியாது, நீ உன்னையும் பாத்துக்க மாட்ற, மத்தவங்களையும் நீ தப்பு பண்றதையும் கேட்க மாட்ற, அப்படின்னா நீ என்னதான் ஒரு கேப்டனா இருக்க? உங்க வீட்டுல எப்படி டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சியா அப்படின்னா இது கொஞ்சம் தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணி சரி பண்ண பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளோட இன்டர்வல் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது என்ன சொல்லுவாருன்னா, அவரு நான் வந்து துஷார் மேல பயங்கரமான ஒரு ஹோப் வச்சிருந்தேன். ஒரு சின்ன பையன் பயங்கரமா வாயெல்லாம் கட்டிட்டு பண்றான்னா அவன் நம்ம கிட்ட சிம்பாலிக்கா சொல்லியிருக்கான், அடுத்த வாரம் நான் வாயை மூடிக்கிட்டு தான் இருப்பேன், என்ன நடந்தாலும் கண்டிக்க மாட்டேன்ற சிம்பாலிக். நமக்குதான் புரியாம போச்சு லைவ்ல சொன்னாரு. அப்ப இதுவும் சொன்னாரு, வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கேப்டன். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து எங்க வீட்டுல இருந்து போயிருக்காங்க அவ்வளவு பெருமையா சொன்னாங்க. ஆனா அவங்க எவ்வளவு இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட இன்டராக்ட் ஆகி அவர் பேசினாரு. அந்த பையன் செம்மையா டான்ஸ் ஆடுவான், செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கான், நான் அவனை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு அது ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காவே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் போயிடுவாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் நடந்திருக்க உள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த அதாவது துஷாரை வந்து அப்ப திட்டிருப்பாங்க இல்லையா, அப்ப துஷார் கிட்ட போயிட்டு நம்மளோட கமரிதனும் சரி இவரும் சரி வினோத் இவங்க சொல்லுவாங்க, விடுப்பா இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம், இது எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆறுதலா பேசுவாங்க.
அந்த நேரத்துல ஒரு ஃபன் என்னன்னா, திவாகர் சார் வந்து கை கழுவ வருவாரு, தண்ணி குடிக்க வருவாரு, பக்கத்துல கண்ணாடியை தட்டிடுவாரு. விழுந்த உடனே திவாகர் சார் என்ன செய்யணும், திவாகர் சார் வந்து அச்சோ விழுந்துச்சுன்னு இல்லாம யாரு இங்க வச்சது அப்படின்னு கேட்பா பாருங்க. வந்து கபருதீனுக்கு அப்போ வந்து யார கேக்குறேன், இதையா கேக்குறேன், உடச்சிட்டு உடச்சு படாம யார் வச்சது கேக்குறேன். வினோத் சொல்வாரு, அவர் எடுக்க போவாரு. அப்போ சொல்லுவாரு நீயே பத்தி வச்சு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பிரேக் முடிஞ்சிடும். பிரேக் முடிஞ்சு விஜய் சேதுபதி வருவாரு. திவாகர் ரொம்ப டென்ஷனா இருப்பாரு. என்ன திவாகர் என்னாச்சு, ஏன் டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு வினோத் சொல்லுவாரு. ஒரு கண்ணாடி உடச்சிட்டான் சார் இந்த ஆளு அப்படின்னு. அந்த கண்ணாடி வச்சு கையில எல்லாம் ரத்தம் சார், கையில ரத்தம் வருது சார், என்ன சார் ரத்தம் வருதுன்னு கேட்கல. ஐயோ திவாகர் வினோத் என் சேலரியில இருந்து புடிச்சிருவாங்களான்னு கேக்குறாயா இந்த ஆளு அப்படின்னு. ஓ அதுதான் உங்க ஆசைனா அதே பண்ணிடலாம், அந்த காசை எடுத்து வினோத்துக்கு வந்து தீபாவளி போனஸா போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. என்ன டாஸ்க்னா, இவங்க வந்து என் முன்னாடி குத்த மாட்டாங்க, என் முதுகுக்கு பின்னாடி குத்துவாங்க அப்படின்னு சொன்னோடனே வழக்கம் போல முக்காவாசியான பேரு நம்ம பார்வதி அக்காவை தான் சொன்னாங்க. அவங்க வந்து ஸ்வீட்டா பேசுவாங்க, அப்புறம் பின்னாடி போய் என்னை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க, வத்தி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்க கிட்ட அவங்களை வத்தி வச்சு பேசுவாங்க அப்படின்னு. கனி என்ன சொன்னாங்க, வேணுன்ற போது அக்கா சுயிட்ட கனி சூப்பர் அக்கா, நீ இது பண்ணி கொடுக்கா எனக்கு நல்ல கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி போய் என்னை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. அந்த மாதிரிதான் முக்காவாசி பேர் சொன்னாங்க, எல்லாமே பேசுனாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வியானா வந்து எப்பயும் போல வந்து நம்ம அரோராவை சொன்னாங்க, அரோரா எப்பயும் போல வியானாவை சொன்னாங்க. அரோரா வியானாவை என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, இவங்க வந்து டர்ட்டி கேம்ல வியானா வந்து சொல்லுவாங்க அரோரா கிட்ட, அவங்க வந்து ஒரு நம்ம டீமா ஒண்ணு பேசுறோம்னா அதை போய் அங்க போய் சொல்றது, அங்க நடக்கிறது இங்க வந்து சொல்றதுன்ற மாதிரி அவங்க ஒரு கேவலமான கேம் விளையாடுறாங்க. அரோரா என்ன சொல்றது, அவ வந்து ஒரு டர்ட்டி கேம் விளையாடுறா, இவ்வளவு நாள் வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசிருந்து இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி வந்து இத பத்தி பேசி ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறா. இத வந்து என் முன்னாடி இத வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாம், என்கிட்ட சொல்ல புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து சொல்லும் போது அவ வந்து இத வந்து ஒரு ஸ்பேஸா யூஸ் பண்ணி அவ கிரட்ஜ காட்டுறா, ஒரு ஸ்மார்ட் கேம் விளையாடுற மாதிரி அவ பண்றான்னு. வழக்கம் போல வியானாவும் நம்மளோட அரோராவும் மாத்தி மாத்தி சொல்லி. இன்னொருத்துக்கும் எஃப்ஜேக்கும் என்ன பிரச்சனையே தெரியல. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த அரோராவும் வியானாவும் மாதிரியும் வினோத்தும் எஃப்ஜேவும் மாத்தி மாத்தி அவங்கள சொல்லிப்பாங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வினோத் எஃப்ஜே சொல்லுவாரு, எஃப்ஜே வினோத் மாத்தி மாத்தி சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கமருதீன் வந்து எழுச்சி ஆதிரை சொல்லியிருப்பாங்க. நான் 2.5 வருஷமா அந்த பொண்ணோட ஒர்க் பண்ணேன். ஆனா ஒர்க் பண்ணி அவங்க வந்து என் பர்சனல்லாம் இங்க வந்து சொல்றாங்க, நம்ம விஜய் சேதுபதி எக்ஸ்கியூஸ் மீ நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உள்ள என்ட்ர பாருன்னு. உங்க பர்சனல் விஷயத்த பத்தி எல்லாம் இங்க கேட்கல, நான் கேமை பத்தி மட்டும் கேட்கிறேன். கமருதீன் கேமை பத்தி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு திருப்பி வந்து நம்ம தலைவர் அதையேதான் சொல்லுவாரு. விக்ரம சொல்லுவாரு, சார் விக்ரம் வந்து என்கிட்ட நல்லா பேசலாம் சார் அந்த டாஸ்க்ல. அதுக்கப்புறம் நான் அப்படி பின்னாடி திரும்பும் போது என் பின்னாடி குத்திட்டா சார். ஏய் அதுதான்டா டாஸ்க், நீ உட்காந்து நீ பேசாத உட்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன், என்னால முடியலடா எனக்கு அப்படின்னு. எனக்கு டயர்ட் ஆகுது இப்படியே சொல்லுவாரு, இன்னைக்கு எனக்கு டயர்ட் ஆகுது நீ உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாரு. ஆக்சுவலா அப்படி முடிஞ்சிடும். அதுக்கு முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இதுதான் முடிஞ்சிடும். இதுதான் எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் சொல்லி பிரேக் போனோன்னு இந்த சைடு உள்ள ஒரு பிரச்சனை நடக்கும். பிரேக் பண்ணுவோம். இங்க அரோரா என்ன பண்ணுவாங்கன்னா, அரோரா வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. வியானா பாரு இவ்வளவு கிரட்ஜ் வச்சிருக்கா, நான் அவளுக்கு என்ன பண்ண இவ்வளவு கிரட்ஜ் வச்சிருக்கான்னு நம்ம அழுதுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி வந்து கமருதீன் இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி, அதாவது அரோரா முன்னாடி பாத்தீங்கன்னா ஆதிரை இருப்பாங்க. ஆதிரை பேசிட்டே இருக்கும் போது அப்ப பின்னாடி இந்த கமருதீன் சொல்லுவாரு, இது கிரட்ஜ் சொல்றியே, இங்க பாரு ஒருத்தவங்க 2 வருஷம் இது பண்ணாங்க, 2 வருஷமா என் கூட பழகினாங்கன்னா அவ்வளவு கேவலமா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருவாரு. இது என்ன பண்ணிட்டு இருக்க, நீ உன்னோடது யூஸ் பண்ணிட்டு இருக்க, என்ன எனக்கு ஒண்ணு மானம் போலயே கேவலமா இருக்காங்க. பிரச்சனைனா முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி நம்ம அரோரா வந்து சொல்லியிருப்பாங்க, எல்லாம் ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க, எனக்கு கமருதீன் வந்து என்ன லவ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து ஆதிரை கிட்ட பேசியிருப்பாங்க போல. அப்ப ஆதிரை என்ன சொல்லியிருப்பாங்க, நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோமா, அவன் கொஞ்சம் கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் எல்லார்கிட்டயும் போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு போய் கேட்பான் போல, அதை நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு ஆதிரை சொல்லியிருக்கான். இதனால எனக்கும் அவனுக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, நாங்க 2 பேர் பேசாம கூட நிறைய நாள் இருந்திருக்கோம் அப்படின்றவன் அவ ஏதோ சொல்லியிருக்கா. ஆனா இந்த தெரியல, இதான் மேட்டர் தெரியுது. ஏன்னா அவங்க மைக் போடாம பேசிருக்காங்க, அதனால தெரியல. இத வந்து கமருதீன் இந்த இடத்துல உடைச்சு, இதுல வந்து கமருதீன் வந்து அதிரைய பாத்துட்டு அசிங்கமா அவ மாதிரி வந்து ரொம்ப அசிங்கமா வந்து அவ்வளவுதான் அவனை செஞ்சுருவேன், என்ன சாப்பிடுற சோறு தானே தின்ற அப்படி இப்படின்ட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் வந்து பிக் பாஸ் விஜய் சேதுபதி பாத்துருக்காரு. உள்ள வந்து ஆக்சுவலி வந்து நாங்க எங்களுக்கு லைவ்ல பார்க்கும் போதே
அவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு பேசிட்டு இருந்த மனுஷன் கரெக்டா உள்ள போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி வெறியா வந்தாரு. ஆக்சுவலா வரும்போதே வந்து ரொம்ப கோமா வந்தாரு. கோமா வந்துட்டு இது என்ன ஆயிடுனே தெரியல, ஒரு விஷயம் வெளியில அந்த விஷயத்த உள்ள பேசுறது இது என்ன சொல்றதுனே தெரியல. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம் அப்படின்னு தான் உள்ளேயே போனாரு. ஆக்சுவலி வந்து இதை வந்து மக்கள் கிட்ட கேட்பாரு. மக்கள் வந்து இது நம்பிக்கை துரோகம் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, அதை கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. பட் இது நடந்துச்சு. அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாமே சொன்னாங்க அதுக்கு பேரு துரோகி சார் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சொன்னா இது தப்பு தானே, அவரு கெட்டவர் தானே அப்படின்னா மட்டும் அது மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட பிரேக் முடிச்சு வந்தோடனே விஜய் சார் வந்து கமருதீன் கிட்டே கேட்காம பொதுவா சொல்லுவாரு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உள்ள வர விஷயத்த நீங்க பண்ணி உங்க தரத்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இனிமேவாச்சு உங்களோட இங்க வந்து கேம் விளையாட வந்திருக்கீங்க, இந்த கேமை ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுங்க. தேவையில்லாத விஷயம் இங்க கூட்டு வந்தது கேம் விளையாட, அதை மட்டும் பண்ணுங்க. அதுக்கு லெவல நீங்களே இறக்கிக்காதீங்க, ஃபோக்கஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்மளோட நாமினேஷனுக்காக போயிடுவாரு. இந்த தடவை யார் எவிக்ட் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம அப்சரா தான் எவிக்ட் ஆயிருப்பாங்க. அப்சரா எவிக்ட் ஆனோடனே எனக்கு கொஞ்சம் ஓகே, எனக்கு தெரியும் அவங்க தான் எவிக்ட் ஆக போறாங்கன்னு. பிகாஸ் அவங்க பெருசா எந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. நம்ம எவ்வளவுதான் ஓட்டு போட்டாலும் ஒரு விஷயம் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஏதாவது பண்ணணும், பண்ணாதான் வந்து உள்ள வச்சுப்பாங்க. நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க, அரோராவை தூக்க முடியாது, ஏன்னா அரோரா லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க. எஃப்ஜே தூக்க முடியாது, லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க. கெமியும் தூக்க முடியாது, கெமி வந்து ஃபைட் பண்றாங்க. ஆக்சுவலி வந்து போறப்ப அவங்க பயணம் படம் போடுவாங்க. ஆக்சுவலா அந்த பயணம் படத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே இருக்காது. அவங்க ஒரு விஷயம் பேசினாங்க, நாங்க சொன்னோம், எங்க வீடியோலுமே நாங்க மென்ஷன் பண்ணிருப்போம். அவங்க பார்வதி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே கிளிப் மட்டும்தான் பயண வீடியோலயே இருந்துச்சு. அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கதை, அவங்க அம்மா நாங்க சொல்லியிருந்தீங்க அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கிரேட்னு, அது ஒண்ணுதான் இருந்துச்சு பயண வீடியோலயே ஆக்சுவலி. சோ அதனால நம்ம அப்சராவை எல்லாரும் பாய் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சோடனே அப்சரா இங்க வந்தாங்க. உள்ள வந்தோடனே அப்சரா வந்து செம்ம அழகா இருந்தாங்க. அப்சரா ஷீ இஸ் வெரி டால் அண்ட் ஷீ இஸ் ரியலி, அவரோட ஹேர் ரொம்ப சில்கியா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசினாங்க, ரொம்ப கொஞ்சம் அந்த இது பார்க்கும்போது அவங்க ரியலி எமோஷனல் ஆயிட்டாங்க அவங்களத. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவங்க வந்து ரேம்ப் நடக்க சொன்னாரு. நேப் நடந்து அவங்க எல்லாரும் அவங்க கீழே இறங்கி போறாங்க. ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே நாங்க அவங்களே தான் அவங்க வெளியே போற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்தோம். விஜய் சேது கேட்பாரு, அவங்க யாரு கண்ணும் அவங்கள விட்டு நகர மாட்டது இல்ல, அவ்வளோ ஈர்ப்பா இருக்காங்கல்ல அவங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் முடிஞ்சோடனே திருப்பி விஜய் சேதுபதி உள்ள போய் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு வந்துருவாங்க. நடந்து போச்சு. இந்த தீபாவளியோட எல்லாத்தையும் பழசெல்லாம் வெடிச்சு போற மாதிரி விட்டுட்டு இனிமே புதுசா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி கேம் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. நம்ம ஆளுங்க விடுவாங்களா? நோ, நெவர். அங்கேயே வந்து நம்ம வந்து அப்புறம் விஜய் சேதுபதி பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் எங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லாமே சொல்லிட்டு, மக்களே, எங்க அன்பான மக்களே, உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு லவ் யூ எல்லாம் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதுதான் நாங்க போனதுல நடந்துச்சு. இப்ப லைவ்ல இப்போ எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, அது முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி கமருதீன் சண்டை போட ஆரம்பிச்சாரு. இந்த டைம்ல வந்து கமருதீன் வந்து வேற ஒரு இது பண்ண ஆரம்பிச்சாரு. கமருதீன் வந்து நம்ம பார்வதி வந்து இது பண்ணுவாங்க, என்ன பண்ணணும். அப்ப வந்து கமருதீன் சொல்வாரு, அவ வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க அம்மா இறந்தப்போ வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா இரு, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசுறாளே. அவ சொன்னது கரெக்ட் தானே, யாரா இருந்தாலும் வந்து அப்படித்தானே சொல்லுவாங்க. அந்த நேரத்துல ஒரு வந்து மோட்டிவேட்டா தான் பேசுவாங்க. என்னதான் பகை இருக்கட்டும், என்னதான் சண்டை இருக்கட்டும், நம்ம 2 வருஷம் பழகினவங்க, அந்த 2 வருஷம் பழகினதுல உங்க ஃபேமிலியோட எனக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கும். அப்ப உன் மேல இருக்கிற ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு இஷ்யூனா அப்ப நான் வந்து உனக்கு ஆர்டர் சொல்றேன். ஹியூமனிட்டி கம்முதேன், தட் இஸ் கால்ட் ஹியூமனிட்டி. சோ அப்பதான் வந்து ஜெனரல் திங் தான். சோ இத படிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் கம்முதேன் வந்து என்ன பண்ணுவானா, பார்வதி கிட்ட நான் போறேன், எனக்கு வந்து ஒரு அழுகு போலே கம்முதேன் அழுதுகிட்டு நான் எங்க போறேன் அப்படின்னு. அங்க இருந்து அரோரா வருவாங்க. அரோரா கிட்ட வந்து நான் போறேன், நான் வந்து இதுவா இருக்கேன், போ அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த விஷயம் வந்து ஆதிரா வந்து அரோரா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அரோரா மைண்ட்ல வந்து ஒரு சர்க்குலேஷன் ஓடி இருந்திருக்கு. சோ அவங்க வந்து லைட்டா வந்து கொஞ்சம் பேசாம இருந்திருக்காங்க போல கமருதீன் கிட்ட. அப்ப கமருதீன் வந்து ஏன் பேசாம இருக்க கேட்டு, அப்படிதான் என்கிட்ட சொல்லு, சத்தியம் பண்ணி, நான் யாரும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி அவகிட்ட கேட்க மாட்டேன்னு சொன்ன விஷயத்த லைவ்ல எல்லாருக்கும் முன்னாடி கேட்டு விஜய் சேதுபதி வரைக்கும் அசிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அரோராக்கு என்ன இருக்குன்னா, என்னால இப்ப நானால நீயும் ஆதிராவும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இது மாதிரி ஆயிடுச்சுன்னா அரோராக்கு ஒரு இது, அரோரா நீ எதுக்கு வந்த, கேம் விளையாட தானே வந்த,
மூடிக்கிட்டு கேம் விளையாடுறத விட்டு இவன் சண்டை அவன் சண்டை, ஐயோ அவன் முக்கியம் இவன் முக்கியம் எதுக்கு இருந்துட்டு இதுக்கு மேல பார்வதி வேற இதை கேட்பான். ஆமா எஃப்ஜே கேட்பான். எஃப்ஜே எல்லாம் கேக்குறான் பாத்துக்கோ. சரி விடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி அக்கா நம்ம கமருதீனுக்கு போய் சப்போர்ட் ஏத்தி பண்றாங்க. வருது. அவ அப்படிதான்டா, அவ அப்படிதான் டைவர்ட். இது பண்ற மாதிரி தெரியல. இனிமே நீ அவகிட்ட சிரிச்சுட்டு போகாத, இனிமே நீ சிரிச்சுட்டு போனா நீ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இப்ப வந்து பார்வதி அக்கா ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அதனால அவங்க அதை இப்ப பண்ணிட்டு இனிமே பார்வதி லவ் கண்டென்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி கிளியர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இதுதான் நடந்துச்சு டுடே. நாளைக்கு இதுல என்ன நடக்குது, இந்த லைவ்ல என்ன நடக்குது, நடுவில் ஏதாவது அப்டேட் கிடைச்சிச்சுன்னா நாங்க உங்களுக்கு சொல்றோம். எல்லாருக்கும் மறுபடியும் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை.